என் பேர் டாக்டர் வினோத் குமார் மணிகலா, சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன் அட் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் அமைஞ்சிகளை சென்னை. இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் கிளிப்பு பார்த்தேன், அதை பற்றி தான் பேச போகிறேன். அந்த கிளிப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் வந்தால் அந்த ரத்த குழாய் உள்ளேயே போயிட்டு சின்ன சின்ன நேனோ ரோபோட்ஸ் மூலமாக அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது எந்த விதத்திலுமே உண்மை கிடையாது. நான் பேசிக்காக என்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அவைலபிள்ன்றது நான் சொல்கிறேன். எந்த பேஷண்ட்டுக்காச்சு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா அதுக்கு 3 வகை ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒன்று மருந்தில் சரிப்படுத்தலாம், 2வது ஸ்டென்ட் பண்ணலாம், 3வது பைபாஸ் ஆப்ரேஷன். யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த பேஷண்ட்டோட பிளாக்கேஜஸ் சிவியாரிட்டி பொறுத்து இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஹார்ட் இது மாதிரி இருக்கும். ஹார்ட்டுக்கு ஒரு 3 ரத்த குழாய், லெஃப்ட் சைடு ஒரு 2 இருக்கும், ரைட் சைடு ஒரு ரத்த குழாய். அந்த 3 ரத்த குழாயிலுமே பிளாக்கேஜஸ் இருக்கு. அந்த பிளாக்கேஜ் ரொம்ப சிவியரா இருக்கு, அதுக்கு மருந்துனால ட்ரீட் பண்ண முடியாது, ஸ்டென்ட்டும் பண்ண முடியாதுன்னா டெஃபினட்டா பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு தான் அனுப்புவாங்க. அப்படி இல்லாம ஏதாச்சும் ஒரே ஒரு ரத்த குழாயில ரொம்ப சின்னதா அடைப்பு இருக்கு, ஒரு 60% சின்னதா இருக்குன்னா அது மருந்துலவே சரிப்படுத்தலாம். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு, 60 to 100% நடுவில் இருக்கு, ஒரே ஒரு ரத்த குழாயில இருக்கு, அதுவும் கொஞ்சம் டிஸ்டலா இருக்குன்னா அதுக்கு ஸ்டென்ட் பண்ண முடிஞ்சா ஸ்டென்ட் பண்ணலாம். ஸோ உலகத்திலவே இந்த 3 ட்ரீட்மெண்ட் தான் அவைலபிள் அட் பிரசன்ட் ஆஸ் ஐ எம் டாக்கிங் டு யூ. ஸோ இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் கூட இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா நம்ம முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காச்சும் பைபாஸ் ஆப்ரேஷன் தேவைன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லா ஓபன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ்னால சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சை, இல்லைன்னா கீஹோல் ஹார்ட் சர்ஜரி, இல்லைன்னா மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி, இதெல்லாம் பல பேர் அதுக்கு. அது எப்படி பண்ணுவோம்னா, சைட்ல ஒரு சின்னதா இந்த லெஃப்ட் சைடு சின்னதா ஒரு 2 இன்ச் லைன் மட்டும் போட்டு எந்த போனு கட் பண்ணாம நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் 3 ரத்த குழாய்க்குமே பண்ண முடியும். இப்போ ரோபோட் அசிஸ்ட் சிஏபிஜி, இப்போ கரண்டா ரீசெண்டா ரோபோட் எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இருக்கிறதுனால ரோபோட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்றோம், அதுதான் உண்மை. பட் ரத்த குழாய் உள்ளேயே போயிட்டு நேனோ ரோபோட்ஸ் அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்றன்றது இட்ஸ் எ மித், இட்ஸ் நாட் ட்ரூ. யாராச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் கேரிட் அவே. Get treatment from the board certified doctor at a reputed hospital, and don't get misled by false assurances or false promises. Thank you.